ஹாய்ங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும்ல பிரம்ம அதுதான் வந்து பூத்துருந்துச்சு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயரும் வைகாசி விசாகத்துக்கு தான் பூத்துச்சு. இந்த வருஷமும் அதே மாதிரி வைகாசி விசாகத்துக்கு தான் பூத்துருந்துச்சு. ஆனால் என்ன, நாங்கள் அன்றைக்கி பூத்ததை பார்க்கவே இல்லை. மறுநாள் 2 பூ பூக்கிறது தான் கவனமாக கவனிச்சிட்டோம். ஏன்னா வந்து அது நைட்டு 11 மணிக்கிட்ட தான் மலரும். அதனால் நாங்கள் அதை கவனிக்கலை. மலர்ந்து ஒரு 2 மணி நேரம் தான் வந்து அப்படியே நல்ல பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்புறம் வாடிடும். லாஸ்ட் இயர் நான் வந்து சென்னை போனதுக்கப்புறம் தான் மலர்ந்துச்சு. இந்த வருஷம் நான் இருக்கிறப்பே மலர்ந்துருச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த பூ பூக்கணும்னு அவ்வளோ ஒரு ஆசை. ஏன்னா இது வந்து கடவுளுக்கு உகந்த பூ. இது அவ்வளோ எல்லார் வீட்லேயும் வந்து வளர்ந்துராது. ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கிட்டா தான் வளரும். அப்படி காப்பாற்றி இந்த செடியை கொண்டு வந்து மலர வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து பிரம்மருக்கு வந்து ரொம்பவே உகந்த பூவாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மலை பிரதேசத்தில் தான் வந்து இது அதிகமாக இருக்கும் போல். ஸோ அதனால் எங்கள் அம்மா ரொம்பவே இதுக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த செடியை கவனிச்சிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து பொங்கல்லாம் வச்சு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பூவை காமிச்சாங்க. இந்த வருஷம் வந்து சிம்பிளாகவே இது பண்ணியாச்சு நாங்கள் வரைக்கும். ஏன்னா மழையும் வந்து கொஞ்சம் பெய்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நாங்களே சிம்பிளாக சாமி கும்பிட்டோம். நிம்மளொன்றுமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தான். இதில் வந்து எல்லோரும் சொன்னாங்க பன்னீர் ஸ்மெல் நல்லா அடிக்கும் அப்படின்னு. சீரியஸ்லி மொட்டை மாடிக்கு போனோடனே அந்த காற்றுக்கும் இந்த மலை இது சாரலுக்கும் அப்படியே அந்த பன்னீர் ஸ்மெல் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி பிரம்ம டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ மெயின்லி வந்து எல்லோரும் பார்த்துக்கிடணுமே. ஸோ யாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மெயினாக வந்து நான் போஸ்ட் பண்ணது காரணமே. உங்கள் வீட்லேயும் இந்த செடி இருக்குது, இதிலே இன்னொரு கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட சேனலையும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் வந்து ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.